கண்டத்தை இவங்க எடுப்பாங்க. அப்புறம் அவங்க ஜோடியாகி வெளில போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்ப கல்யாணம் பண்ணவன உள்ள எடுத்திருக்காங்க. அவனுக்கு நிலவரத்தை யோசிச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஸ்டேஜ்ல விஜய் சேதுபதி சாரு பிரஜன் பீக்கா இருந்திருக்காரு. அப்போ விஜய் சேதுபதி சார் வந்து பிரஜனுக்கு ஒரு சைட் கூட இருந்த ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணிருக்காரு. இப்போ விஜய் சேதுபதி சார் ரேஞ்ச் எங்க இருக்கு, இவர் இன்னும் ஸ்ட்ரகிளிங்கா இருக்காருன்றப்போ அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அவருக்கு? ஆனா பிரஜனோட இன்ட்ரோல எனக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஈகோ, தான் தான் பெரிய பருப்பு, மத்தவங்க மேல காட்டுவேன் வெறுப்பு அப்படின்ற மாதிரியே ஒரு தாட் ப்ராசஸ்ல அந்த வீட்டுக்குள்ள போன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பார்வதி அவர்கள்ட்ட ஆரம்பிச்சாங்க. எனக்கா புரியல. இதுவே வேற யாராவது கிழிச்சு தொங்க விட்டு இருந்தா பார்வதி நேரத்துக்கு அப்படின்னு இருப்பாங்க. சரி, மக்கள்லாம் வந்து இது பண்ணும்போது ஓகே சூப்பரா இருக்கு, வேற மாதிரி இருக்கு, கெத்தா இருக்கு, ஃபயர் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா சத்தியமா கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம 6 சீசனா பார்த்து பழகி ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸ் இப்படிதான் ஆரம்பத்துல பாத்துவாங்க. கட்டில அவனுங்களே ஜோதியில ஐக்கியமாகி 2வது 3வது நாள்ல அவனுங்களே தயவு செய்து ஒயில் கார்டை வெளில அனுப்புங்களேன்டா அப்படின்ற மாதிரி நம்மளோட மூடுக்கு செட் பண்ணிடுவாங்க. அரோரா, துஷார், விஜய் பார்வதிக்கு தான் அடி பெருசா விழுந்த மாதிரி நம்மளுக்கு காட்டினாங்க. சபரி அவர்களுக்கு ஒரு அட்வைஸ், பீஸ் ஆஃப் அட்வைஸ் சொல்லிட்டாங்க. தனியா ஆடுங்க, எஃப்டிஐ கோயில போய் காது கொடுத்து பேசிக்காதீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸையும் சொல்லிட்டாங்க. கனி அவர்களை வந்து அரசியல்வாதினே சொல்லிட்டாங்க. அதாவது அவங்களால உங்களுக்கு பிரயோஜனம், ஆனா உங்களால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற ஒரு சமூக கருத்தை பர்ஃபெக்டா எடுத்து வச்சதுக்கு அது ஒரு மாசா இருந்துச்சு எனக்கு. கமருதீன் போயிட்டு பார்வதி கிட்ட சண்டை போட்ட கண்டென்ட் நம்மளுக்கு காட்டினாங்க இந்த அமித் பார்வதி வரும்போது. அதுல பார்வதி அவர்கள் பம்புன மொமெண்ட் நம்ம பார்க்க முடிஞ்சு. இதுவரை பார்வதி பம்பியதை யாராவது பார்த்திருக்கீங்களா? நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ பிக் பாஸ் வெர்சஸ் ஜோ மைக்கேல். வணக்கம் மக்களே. டே 28. பட்டர்ஃப்ளை சட்டை போட்டிருக்கீங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா கைஸ்? புரியலையே. பட்டாம்பூச்சி மாதிரி நம்ம பறக்கிறோம். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்தோடனே பறக்குறீங்களே. ஆமாப்பா, உனக்கு ஒரு வியானா எனக்கு ஒரு திவ்யா கணேஷ் இருக்க கூடாதா? எனப்பா அநியாயமா இருக்கு. அப்படி போகுதா? சரி 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 சரி. எப்படி போகுது? ரெண்டுப்பா. டே 28 பிக் பாஸ். how was the day today நே? how was the day அப்படின்னு கேட்டீங்கன்னா டெட் டே. விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு வந்து என்ன செய்வாரு? நேத்து இப்படி ஃபயர் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு, வீட பத்த வச்சுட்டு போயிட்டாரு, இன்னைக்கு தலைவன் என்ன செய்வாரு அப்படின்னு காத்திருந்த அத்தனை பேருக்கும் நான் செய்யல, செய்யறதுக்கு 4 பேர் கூப்பிட்டுருக்கேன். அந்த 4 பேர் செஞ்சுப்பாங்க. நான் வந்து அட்டென்ஸ போட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்தாரு. தலையை பத்தி கேட்டாரு, மார்க் கேட்டாரு. எல்லாரும் ஒரு மார்க் கொடுத்தாங்க பாருங்க. தலையை எப்படிடா பெர்ஃபார்ம் பண்ண விட்டுருக்கீங்க நீங்க? தலையை பெர்ஃபார்ம் பண்ண விடக்கூடாதுன்றதா வாரம் முழுசு நீங்க பெர்ஃபார்மே பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. அதுல பிரவீன் அவர்கள் வந்து சூப்பர் ஓஹோ ஆஹாலாம் சொல்ல மாட்டேன். அவர் ஒரு பெத்த காமெடி பீஸ். அவர் எப்படிப்பட்ட ஒரு காமெடி பீஸ் என்றால், ஆர்மி கேம்ப், அவர் ஆர்மி ஆபீசர் என்று தான் ஆள் மனசுக்குள்ள யாரோ போய் சொன்ன காரணத்தினால இன்னமும் அதை நம்பிக்கிட்டு இருக்காரு. கழுவி ஊத்தி இழுத்து மூண்டதுக்கு அப்புறமும் தனியா போய் கேமரா முன்னாடி பிக் பாஸ் நான் மறுபடியும் ஆவேன், மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவேன், ஒரு பிசிக்கல் டாஸ்க் வச்சுட்டீங்கன்னா நான் வருவேன், அன்னைக்கு நான் மறுபடியும் ஆர்மி கேம்ப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இல்லை அப்ப இந்த ஒரு வாரம் காட்டுன்றதாவது புரிஞ்சுக்கிட்டே இல்லையா? என்ன இன்னும் திருந்தல மாமா அப்படின்ற மூமெண்ட் தான் இருந்துச்சு. ஆனா ஆரம்பிக்கிறப்போ எவ்வளவு ஒரு மாசா ஒரு ஆர்மி ஆபீசரா இருக்க போறேன் அப்படின்னு சொல்றப்போ சிலுத்து போய் சில்லறையெல்லாம் நான் தெரிக்க விட்டேன். போக 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 அவரை செஞ்சுட்டாங்க எல்லாம் சுத்தி நின்னு. பார்வதி ஒரு பக்கம், திவாகர் ஒரு பக்கம். அவர் சில்லற பையன்ற. சரி ஓகே, இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி நான் டோன்ட் புட் சொல்ல வர செய்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுங்க நீங்க. சரி ஓகே மக்களே. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் கதையில முக்கியமான தருணம். ஒயில்ட் கார்டு, அதாவது எங்களை யாராவது காப்பாத்துங்களே கடவுளே அப்படின்னு பிக் பாஸ் மக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சது காரணமாக, அதுவும் தயவு செய்து இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் எடுத்து எங்க தாலி அறுக்காதீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்கி விஜய் டிவியும் எண்டமாலும் ரூம் போட்டு யோசித்து 4 பேர்கள், அதுவும் நன்றாக தெளிவாக இருக்கும் 4 பேரை எடுப்பாங்கன்னு பார்த்தா 4 பேர் எடுத்திருக்காங்க. அது தெளிவா இல்ல இதுவா அப்படின்றதெல்லாம் நம்ம போக போகதான் பார்க்கணும். ஆனா இதுல எனக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? முன்னாடி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? புரியல. கண்டஸ்டன்ட் இவங்க எடுப்பாங்க.
அப்புறம் அவங்க ஜோடியாகி வெளில போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்ப கல்யாணம் பண்ணவன உள்ள எடுத்திருக்காங்க. அவனுக்கு நிலவரத்தை யோசிச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல வேற ஒரு எனக்கும் நியூஸ் வந்துச்சு. அப்படிதான். மாற்றம் நான் போய் அமித் கிட்ட நீங்க உங்க ஒய்ஃப கூட்டு வரல அப்படின்னு கேட்ட மாதிரி. அப்படியா? ஆமா. அங்க வந்து பார்த்தவர்கள் யாரோ சொன்ன மாதிரி ஒரு தகவல் வருது. ஹவ் இட் இஸ் எஸ். பாசிபிள்ன்றது தெரியல. விஜயன், சாண்ட்ரா உள்ள போறாங்க. பாக்குறப்ப அவங்க வீடியோ எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. விஜய் சேதுபதி அவர்களே வந்து மச்சின்ட்டு உரிமையா வந்து பிரச்சனை கூப்பிட்ட தருணங்களும் நம்ம பார்த்தோம். ஆமா. அவர்கள் அதாவது பிரஜித்துக்கு ஒரு கேர்ள்ஸ் ஃபேன் கிரேஸ். அதாவது இப்ப இல்ல, காதலிக்கும் நேரமில்லைன்னு ஒரு பாட்டு அப்பவே சீரியல் பாட்டு அப்பவே வாவ் அப்படின்னு ஹிட். அதாவது சினிமா பாட்டை விட சீரியல் பாட்டு ஹிட்டான தருணம் அது. இன்னைக்கு பிரஜனோட என்ட்ரி சாங் ஒரு போட்டாங்கல்ல. ஆமா. ஆமா. அது நான் பாட்டு அந்த பாட்டு கேட்டிருக்கேன். வந்து ஒரு சீரியலுக்கான பாட்டு. காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு சீரியல் அது. ஓகேவா? அப்ப சீரியல்லயே பிரஜின்னா அவ்வளவுதான். பிரஜின் வராங்கன்னா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் அவ்வளவுதான். பிரஜின் 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 நிறைய பேர்கள் வந்து அப்படியே பித்தா தெரிஞ்ச தருணம் அதெல்லாம். அப்படி இருந்த பிரஜின் 25 படம் நடிச்சாரா அப்படின்னு இன்னைக்கு விஜய் தனுஷ் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்திருக்கு. அவர் சொல்றப்போ அப்ப நம்ம பெருசா பார்த்தது இல்லைண்ணே. ஆனா யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஸ்டேஜ்ல விஜய் சேதுபதி சாரு பிரஜன் பீக்கா இருந்திருக்காரு. அப்போ விஜய் சேதுபதி சார் வந்து பிரஜனுக்கு ஒரு சைடு கூட இருந்த ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணிருக்காரு. இப்போ விஜய் சேதுபதி சார் ரேஞ்ச் எங்க இருக்கு, இவர் இன்னும் ஸ்ட்ரகிளிங்கா இருக்காருன்றப்போ அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அவருக்கு? ஆக்சுவலா சொல்லணும்னா சந்தோஷம் தான் போடணும். இப்ப ரஜினி சார் முன்னேறதுக்கு அவர் ஃப்ரெண்ட் வந்து முன்னாடி உட்கார்ந்துருப்பார். பகதூர், ராஜ் பகதூர்னு சொல்லுவார்ல, உட்கார்ந்துருப்பார். ஆமா. ரஜினி சார் தெரியற அளவுக்கு அவர் வளரல. ஆனா அவர்னாலதான் ரஜினி சாருக்கு ஒரு மாரல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நாம எப்படி பாக்குறோம் அவரை எப்படி ஒரு சந்தோஷமா பாக்குறோம். சோ அந்த மாதிரி பிரஜின் அவர்களும் விஜய் சேதுபதி அவர்களும் ஒன்னாவே சுத்தினாலும், அட்டகத்தி தினேஷ் அவங்க எல்லாம் ஒரே கேங்கா சுத்தி இருந்தாலும், இன்னைக்கு அவங்க 2 பேரும் அவங்க திறமையை காட்டி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. இவர் அவர் திறமையை காட்டுறதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நத்திங் இஸ் டூ லேட். ஏன்னா சியான் விக்ரம் சார் தன்னுடைய 35, 40 வயசுலதான் படமே வெளியில நடிச்சு தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் நிறைய சொல்லியிருக்காங்க. வெற்றியே பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் விக்ரம் சார் எல்லாம் இன்னைக்கு உண்மையான நடிப்பு அரக்கன்னா விக்ரம் சாரை தான் நம்ம சொல்ல முடியும், நியாயமா பேசணும்னா. ஓகேவா? சோ அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த மாதிரி வயசு ஒன்றும் ஒரு எண்டு கிடையாது. இது மேபி இது அவருக்கு வந்து பிரேக்கா அமைஞ்சு பெருசா வந்தா சந்தோஷம் தான். கண்டிப்பா. ஆனா பிரஜினோட இன்ட்ரோல எனக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஈகோ, தான் தான் பெரிய பருப்பு, மத்தவங்க மேல காட்டுவேன் வெறுப்பு அப்படின்ற மாதிரியே ஒரு தாட் ப்ராசஸ்ல அந்த வீட்டுக்குள்ள போன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சாண்ட்ரா வாஸ் வெரி கிளியர். ஆனா பிரஜின் அவர்களுடைய அந்த பேச்சு தோணி அந்த இதெல்லாம் ஃப்ரெண்ட் தான் ஹோஸ்ட் பண்றாருன்றது ஒரு மைண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதத்தான் விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு, உள்ள போ, நான் அவனுக்கு கிழிச்சாலும் கிழிப்பேன், அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காது, அது வெளியில அப்படின்றதெல்லாம் முன்னெச்சரிக்கையா டிஸ்கிளைமர் எல்லாம் போட்ட மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது. இருந்தாலும் பிரஜினோடைய அந்த ஆட்டிடியூட், நான் வந்து ஒரு சீனியர் அப்படின்ற ஒரு தாட் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள கூட்டு போய் இறக்குவாரா அப்படின்றத ஒரு கொஸ்டின் மார்க்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது வந்துரும். ஓகேவா? ஆமா, கண்டிப்பா வந்துரும். பிரஜின், சாண்ட்ரா, அமித் பார்கவ் மற்றும் திவ்யா கணேஷ், இந்த 4 பேர் 4 வெரைட்டியா அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஒரு கப்பல், அப்புறம் ஏற்கனவே கப்பலா இருந்து கப்பலை வெளில விட்டுட்டு அவரு வீட்டுக்குள்ள போயிருக்காரு ஒருத்தர் அமித் பார்கவ். திவ்யா கணேஷ் திவ்யா கணேஷ் வந்து சிங்கிளா? இல்ல எனக்கு திவ்யா கணேஷும் தெரியும், திவ்யா பாரதியும் தெரியுமா. எனக்கு 2 பேரும் எனக்கு பேர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் எப்பவுமே. திவ்யா கணேஷ் அவர்கள் இல்ல புரியல. இல்லண்ணே, நிறைய பழக்கங்கள் இருக்கும் உங்களுக்கு. டேய் அண்ணனை கோப்பி விட்டு வீட்டுல படுக்க வச்சுறாங்க. அப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ல அண்ணா எல்லாரும் நான் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொன்னேன். உன்னை வியாழா வச்சு ஓட்டுறதுக்கு இப்ப நீ என்ன பலிக்கு பலி வாங்குறியா? புண்ணியே விடுவேன். ஓகே. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு இன்னைக்கு ஆக்சுவலா. அண்ட் மோஸ்ட்லி இவங்க 4 பேர் என்ன சம்பவம் பண்றாங்கன்னு எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும்போது பிரஜனும் சாண்ட்ராவும் வீட்டுக்குள்ள போறாங்க. போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பேப்பர் பேனாவை கொடுத்து எழுதுங்க. என்ன ஷோ பண்றீங்க? கேவலமா களி ஊத்துறாங்க. ஒரு டைலாக்ஸ் நாங்க நோட் பண்ணீங்களா? உள்ள இருக்கவங்க எல்லாத்தையும் தரன்னு வெளியில இழுத்து போட்டுட்டு பெனாயில் போட்டு வீட்டை கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ஸ்ட்ராட்டஜியே பிளான் பண்ண போறோம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி எங்க போடல அப்படின்னு முதல்ல தோணும். இப்படிதானே சொன்னாங்க. பிரஜின், தயவு செய்து நீங்க ஹீரோ அடிக்கிற படத்துல பஞ்சு பேசுங்க. தயவு செய்து பிக் பாஸ்ல பஞ்சு பேசாதீங்க. எங்களுக்கு சிரிப்பு வந்துடும். நாங்க ரூம் போட்டு சிரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளிடாதீங்க. we are all middle class people. ரூம் போட்டா காசு அதிகமாகும், செலவுகள் அதிகமாகும் என்று கூறிக்கொண்டு கண்டனுக்குள்ள போவோம். பார்வதி அவர்கள்ட்ட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சோட பிரஜின் நம் நண்பர், நமக்காக என்ன வேணா செய்வார், நம்ம ப்ரோ,
அப்படின்னு கான்பிடென்டா இருந்த பார்வதிக்கு கடைசியில கிடைச்சது கஷ்டம்தான். கிளி 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 கிழிச்சு தூக்கி போட எனக்கா புரியல. வாட்? இதுவே வேற யாராவது கிழிச்சு தொங்க விட்டு இருந்தா பார்வதி நேரத்துக்கு ஏய் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா பார்வதிக்கு அப்படி எரிமலை கிடையாது. எப்படி பொறுக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கிழிச்சு தொங்க விட்டு அப்படியே வரிசையா போய் சுத்தி புத்திட்டு இந்த பக்கம் வந்தா கெமி அவர்கள்ட்ட கொடுத்து கெமி அவர்களை பாராட்டுறாங்க. நீங்க ஒரு நல்ல போல்டான ஆளு. கெமி என்ன எழுதியிருக்காங்கன்னு நோட் பண்ண படிச்சா அதே ஸ்கிரிப்ட். இதே ஸ்கிரிப்ட நான் 3 வருஷம் முன்னாடி கேட்டிருக்கேன். 2 வருஷம் முன்னாடி நான் கேட்டிருக்கேன். 2023 மிஸ் தமிழ்நாடுல கெமி பேசின அதே இங்கிலீஷ் டைலாக் தான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வரிசையா போறாங்க. வினோத் நீங்க ஒண்ணும் பண்ணல அப்படின்னு வினோத போட்டு மொக்க பண்ணிட்டாங்க. சோ எல்லா பக்கமும் எல்லாரையும் அடிச்சுட்டு விக்ரம் சூப்பர், ரொம்ப டஃப் கண்டஸ்டன்ட், நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு பிரஜின் பாராட்டுறாரு. உள்ள வந்த அமித் பார்கவ் விக்ரம் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. இவங்களுக்குள்ளே 4 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் 4 முறைப்படி இருக்காங்க. இவங்க 4 பேர் எப்படி ஷோவை பார்த்தாங்கன்றதே நம்மளுக்கு தெரியல. சரி, ஓகே, அதை ஓரமா வச்சுப்போம். இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும்போது உனக்கு என்னடா அவ்வளவு பாசம்? இல்லனே, அமித் பார்கவ் போயிட்டீங்க. வெளிய இருக்க ஆடியன்ஸ் உனக்கு, உள்ள இருக்கிற ஆடியன்ஸ பார்த்தா உனக்கு பாசமா? இனத்தோட சேர்கிறதா? இப்படி இருக்கும் தருவாயில அரோரா பேப்பரை நாரா கிழிச்சு போட்டோன ரூட் 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 அப்படின்னாங்க. நீங்க வெளியில போல ரோட் இந்த வாரம் வரப்போகுது அரோரா அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் வந்து இது பண்ணும்போது ஓகே சூப்பரா இருக்கு, வேற மாதிரி இருக்கு, கெத்தா இருக்கு, ஃபயர் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா சத்தியமா கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம 6 சீசனா பார்த்து பழகி ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸ் இப்படிதான். ஆரம்பத்துல பாபுபான்னு வாங்க, கட்சியில அவனுங்களே ஜோதியில ஐக்கியமாகி 2வது 3வது நாள்ல அவனுங்களே தயவு செய்து ஒயில் கார்டை வெளில அனுப்புங்களேன்டா அப்படின்ற மாதிரி நம்மளோட மூடுக்கு செட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபயரா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு எபிசோட்ல எனக்கு ஃபயரா இருந்தது என்னன்னா கமருதீனை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு, இல்ல கமருதீன் பார்வதி உங்களை பத்தி இப்படியா என்ன பேசுறாங்க தெரியுமா? உங்களை பத்தி பார்வதி என்ன பேசி நல்லா சொல்லாதீங்க, வெள்ள நடந்தெல்லாம் சொல்லக்கூடாது, வெள்ள நடந்த நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன பழி போட்ட? பேட் டச். கமருதீன் அவர்கள் உன்னை பேட் டச் பண்ணிதான் யார்கிட்ட சொன்ன? திவாகர் வாட்டர்மெலான் ஸ்டார் கிட்ட. வாட்டர்மெலான் ஸ்டார் என்ன பண்ணாரு? பொது வழியில போட்டு உடைச்சாரு. பெண்கள் அப்படி காமனா போட்டார். அப்ப பேட் டச் பண்ண ஒரு நபருடன் நீ எப்படி மறுபடியும் நட்பாக முடியும்? சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒண்ணே அவர் பேட் டச் பண்ணல, நீங்க ஃபேக்கா அலிகேட் பண்ணிருக்கீங்க. இல்ல அவர் பேட் டச் பண்ணிருக்காரு, பட் அது ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு அவ்வளவு இருக்கீங்க. இந்த ரெண்டுமே தப்பா தானே தெரியுது. இது எது பெரிய தப்பு, எது சின்ன தப்புன்னு எனக்கு தெரியலையே. எதை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க பார்வதி மூஞ்சே பேய் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஒரு செகண்ட். பயந்துட்டாங்கண்ணே அவங்க. ஐயோ உண்மையை வந்துச்சு, வெளில சொல்லிட்டாங்களே, வெளில பார்த்து இங்க சொல்லிட்டாங்க. அது வந்து டெலிகாஸ்ட் ஆகாதுன்னு பார்வதி நினைச்சிருப்பாங்க. பார்வதிக்கு தெரியல டெலிகாஸ்ட் ஆயிடுச்சுட்டு. வரவங்களா இப்ப பார்வதிக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த வீட்டுக்குள்ள யாராவது போய் யாராவது போய் கமருதீன் சொல்லிடுவாங்களோ? அது சொல்லிட்டாங்களே, அதனால தானே பிரச்சனை. கமருதீன் கேக்குறாங்களோ என்ன பத்தி எப்படி நீங்க சொல்லலாம்? விமன் அப்படி இல்லப்பா, ஃபுல்லா சொல்லல. அவங்களுக்கு எக்ஸாக்ட்டா அந்த பேட் டச்ன்ற வார்த்தையே வரல. நம்ம காட்டலனே. ஆனா அவங்க பேசுறத பார்த்தா அந்த கான்டெக்ட் படி அப்படிதான் இருக்கு. திவாகர் அவர்கிட்ட ஏன் அப்படி சொன்னேன் என்ன பத்தி, என்கிட்ட நேரா நீ சொல்லிருக்கணும்ல எதுனாலும் அப்படின்ற மாதிரி தான் அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, பட் பேட் டச்சா எக்ஸாக்ட்டா சொல்றாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு சொல்லல. சோ பேட் டச் அவர் பண்ணாரா இல்லையா அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியாது. பேட் டச் பண்ணவரை திருப்பி எப்படி உங்களை ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு மறுபடியும் நீங்க ஜாலியா எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் புதுசா இருக்கு மக்களே. விஜய் பார்வதி அவர்கள் மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு மாட்டிக்கிட்ட பங்கு மொமெண்ட் விஜய் பார்வதி தான். இன்னைக்கு விஜய் பார்வதி பிடிக்காத அத்தனை பேருக்கும் இன்னைக்கு தீபாவளியா கொண்டாடுங்களே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நார்மலைஸ் கருமாந்திரத்துக்கு பண்ணாதீங்க. எப்படி வியானா சிகப்பு ட்ரெஸ் போட்டு விஜய் தனுஷ் சிகப்பு சட்டையை போட்டே சுத்திட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி பேட் டச் பண்றவங்களை நார்மலைஸ் பண்ணாதீங்க. இது ஆரஞ்சு கலர் சொக்கானே, கண்ணாடி மாறிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமித் பார்கவ் வந்து வீட்டுக்குள்ள வராரு. இந்த அமித் பார்கவ் யார் அப்படின்றது யாருக்கும் பெரிய விளம்பரம் தேவையில்லை. ஏன்னா கனடா பிக் பாஸ இவர் தான் வந்து இது பண்ணாரு, பிக் பாஸா இருந்தாரு. பட் இவர் வாழ்க்கையில ஒரு பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு. யாருக்குன்னா லட்சுமி மேனனுக்கு. மிருதன் படத்துல எல்லா ஜாம்பியும் ஒரு பக்கம் அவரை அடைச்சு வச்சிருக்கும் போது தான் காதலிக்கிற பொண்ணுக்கு இப்படி ஒரு துயரம் இருக்கும் போது அன்றைக்கு சமுதாய அக்கறை இல்லாமல் ஆப்போசிட்ல இருந்து 1% சான்ஸ் இருந்தாலும் வந்திருப்பேன், 1% சான்ஸ் இருந்தாலும் வந்திருப்பேன்னு சொல்லி ஏமாத்திய அமித் பார்கவ் தான் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காரு. சமூக நீதியை அவர் காப்பாற்றுவாரா இல்ல இப்படி நம்மளை வந்து கப்பல் ஏத்துவாரா என்பதை பொறுத்தது பார்ப்போம். இப்ப என்ன என் பேர்ல ஒரு ப்ரொஃபைல உண்டாக்கி ஒருத்தங்க இருங்க மக்களே கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க, ப்ளீஸ் ஸ்பாம் பண்ணாதீங்கன்னு என் பேரே என் ப்ரொஃபைல் ஐடியே போட்டு வச்சிருக்காங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு இருங்க மக்களே கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஆனா யாருன்னு அது? பாவிலா என் ஃபேக் ஐடி தான். ஃபேக் ஐடியா?
உங்க ஃபேன்ஸ்ண்ணே. ரைட் ரைட் ஓகே. ஆனா இன்னைக்கு அமித் பார்கவ் வந்து கரெக்டா பாயிண்டா பேசினாருண்ணே. திவாகர் அவர்கள்ட்டயும் வினோத் அவர்கள்ட்டயும். அவர் தான் அப்படி பண்றாருன்னு தெரியல. நீங்க ஏன் உங்க திறமைய வந்து அங்க காட்டாம மார்க் பண்றது காட்டுறீங்க? அதெல்லாம் நம்ம மனசுல வச்சிருந்த கேள்வி எல்லாம் கேட்டது வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனா பொசுக்குன்னு விக்கல் விக்ரம தூக்கி போட்டு மிதிச்ச மொமெண்ட் வந்துதான், நான் பருத்தி மட்டும் பேசாம குடோன்ல தானே இருந்துச்சு, அதையே நான் தூக்கி போட்டு அடிச்சீங்க அப்படின்ற மாதிரி விக்கல் இது விக்ரம போட்ட அடுத்த ஆப்ஷன் அரோரா தான் சொல்லுவாருன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அரோரா ம். அரோரா அரோரா நானும் விஜய் தனுஷும் கத்திக்கிட்டு இருக்கோம் டிவியை பார்த்துக்கிட்டு. அரோரா எனக்கு சொன்னோம்னா அப்பா அப்படின்னு இருக்கும்போது துஷார பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இதுவும் நல்லா இருக்குண்ணே. ஏன்னா முன்ன வந்தவங்க வந்து விக்கல் விக்ரம் நல்லா பண்றேன்னு சொல்றாங்க. இவங்க வந்து நல்லா பண்ணல வேஸ்ட்ன்றாங்க. அப்போ ஒரு கேம் வேற மாதிரி மாறும். இப்ப அவங்க இல்ல யோசிச்சு அமித் நம்ம எப்படி பார்கவ் தான் பண்றோம்? சொல்றாங்க, வேற யாரும் சொல்லல. பிரஜின் சூப்பர், சாண்ட்ரா சூப்பர்ன்றாங்க. அமித் பார்கவ் ஒரு ஆள் நல்லா இல்லைன்றாங்க. இப்ப அரோராவுக்கு என்ன ஃபீலிங்? என்ன வெளியில படுக்க வச்சிட்டாங்கன்ற ஃபீலிங் இல்ல, துஷார் உள்ள படுத்திருக்காரேன்ற ஃபீலிங். ஐயோ. ம். அந்த பேப்பர் கிழிக்கிறத துஷார் வந்து சரி நீங்களே டீசெண்டா வந்து போட்டிருங்க. நீங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? வந்து பேப்பரை போட்டுருங்கன்ட்டு ஒரு போட வச்சுட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்ல விட்டுட்டோம். துஷார் அவர்களையும் பேப்பர போட வச்சு சோழியை முடிச்சிட்டாங்க. அரோரா, ஆமா. துஷார், விஜய் பார்வதிக்கு தான் அடி பெருசா விழுந்த மாதிரி நம்மளுக்கு காட்டினாங்க. ம். சபரி அவர்களுக்கு ஒரு அட்வைஸ், பீஸ் ஆஃப் அட்வைஸ் சொல்லிட்டாங்க. தனியா ஆடுங்க, எஃப்ஜேக்கு வந்து போய் காது காது கொடுத்து பேசிக்காதீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸையும் சொல்லிட்டாங்க. கனி அவர்களை வந்து அரசியல்வாதினே சொல்லிட்டாங்க. அதாவது அவங்களால உங்களுக்கு பிரயோஜனம், ஆனா உங்களால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்ற ஒரு சமூக கருத்தை பர்ஃபெக்டா எடுத்து வச்சதுக்கு அது ஒரு மாசா இருந்துச்சு எனக்கு. அமித் பார்கவ் கரெக்டா சொல்லிட்டாரு அது. அது வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் திவ்யா கணேஷ் அவர்களும் வந்து அவங்க பேசுற கண்டென்ட்டும் கிளாரிட்டியா இருந்துச்சு. மோஸ்ட்லி நாம எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை தான் அவங்க பேசினாங்க. அந்த டெக்கோரம், அதாவது இதை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிற ஷோ, இது நீங்க டெக்கோரம் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க அப்படின்றதையும் சொன்ன விதமா இருக்கட்டும். யாரு வந்து நீங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய ஆலையில வெளில போயிருங்க, தயவுசெய்து தராதரம் எல்லாம் பேசினீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்க தராதரம் எல்லாம் தயவுசெய்து வெளில போயிருங்க அப்படின்னு மறுபடியும் திவாகர் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறார். இப்ப நான் என்ன கேட்கிறேன், 2-3 நாள் ஷோ பார்த்துட்டு நீங்க பேச முடியாது அப்படின்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், விஜய் சேதுபதி அவர்கள் இதே தானே பேசினாரு, வாய் திறக்க வேண்டியதானே திவாகர், வாட்டமிலான் வாய் திறக்க வேண்டியதானே. அதான பொண்ணுங்களை பார்த்தோம்மா, என்னம்மா புரியலம்மா. அதுதான் அவங்க சொன்னாங்க. இதுதான் சொல்றேன் டிக்கோரம். ஒருத்தங்க பேசுறப்போ பேச விடுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. இப்ப நான் அதுக்கப்புறம் நடுவுல என்ன நடந்துச்சுன்னா, கமருதீன் போயிட்டு பார்வதி கிட்ட சண்டை போட்ட கண்டென்ட் நம்மளுக்கு காட்டினாங்க. இந்த அமித் பார்கவ் வரும்போது அதுல பார்வதி அவர்கள் பம்புன மொமெண்ட் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. இதுவரை பார்வதி பம்பியதை யாராவது பார்த்திருக்கீங்களா? அதுதான் கமருதீன் கத்துறாருன்னு, ஒரு நிமிஷம் இரு, பொறுமையா இரு. அப்படி கத்துறப்ப இவங்க எப்படி பேசி நம்ம பார்த்திருக்கோம். என்ன நீ பேசுற அப்படின்னு இல்லப்பா, இவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணது நல்லா யோசிச்சு பாரு. ஆதிரை அவர்கள் கமருதனுடைய பழைய ஸ்டோரிய சொல்றாங்க, இது தேவையில்லைன்னு சொல்லும் போது பார்வதி போய் ஏத்தி விடுறாங்க. அது எப்படி பின்னாடி பேசுவாங்க, அது தப்பு இல்லையான்னு கேக்குறாங்க பார்வதி. இப்ப அதே விஷயத்த பார்வதி வீட்டுக்குள்ளேயே செய்யறாங்க. அத கமருதீன் வந்து கேட்கிறாரு, சாரின்ற வார்த்தை அவங்களுக்கு வாயில வரவே இல்ல. அது அப்படி இல்ல. மன்னிச்சிருன்னு வரல. நான் அடுத்த நாளே உன்கிட்ட நான் வந்து என்ன வந்து சொல்லிட்டேன்ல, அடுத்த நாளே நீ ஏன் அதை செஞ்ச? இது பின்னாடி பேசுறது இல்ல, இது அப்படி இல்ல, இது வேற அப்படின்னு மழுப்புறாங்கண்ணே அவங்க. வேற என்ன, வேற என்ன தம்பி, அது பேர் என்ன? பின்னாடி பேசுறது தானே அது, அதுதானே வந்து சொன்னாங்க அவங்க. பார்வதி பம்பிட்டாங்கன்னா மூஞ்சே மாறி இப்ப செத்து போச்சு அவங்களுக்கு இன்னைக்கு. பார்வதிக்கு இப்ப ஒரே பிரச்சனை, பேட் டச்ன்ற கண்டென்ட் வந்துருச்சுன்னா கமருதீன் செஞ்சிருவாங்க பார்வதிய. அதாவது ஒரு வாரம் அடக்கி வைத்திருந்த கம்மு பொங்கல வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. எஸ், பழைய கம்முவா வந்துகிட்டு இருக்காரு. ஏய் என்ன பண்ற, என்ன சொல்லிருக்க நீ? ஏய் என்னவா என்ன சொன்ன, வாட் டு யூ மீன் அப்படின்னு கம்மு கிட்டத்தட்ட பார்வதிக்கு அழுல. உடனே பார்வதி இன்னொரு டைலாக போட்டாங்க, ஐயோ அப்ப நானும் என் மேல உனக்கு கன்சர்ன் இருக்கா இல்லையா, எனக்காக நீ அமைதியா இருப்பியா இல்லையா, அந்த மாதிரி அன்பா 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 அடிக்கிறாங்களாம். அதாவது கோவப்படுற பசங்களை எல்லாம் அன்பா காலி பண்ணலாம் அப்படின்னு அந்த அந்த டெக்னிக்கை யூஸ் பண்றாங்களோ என்னவோ. ஆமா, 2 நிமிஷம் சைலண்ட் வேற ஆயிட்டாரு கமருதீன். அதுக்கு கம்முக்கு வந்து ஐயோ இப்ப நான் வந்து கோவப்பட்டா பார்வதி கிட்ட இருக்க முடியாது, பார்வதி வேணுமா இல்ல நம்மளுடைய வேணுமா, மரியாதை வேணுமா? அவர் பாட்டுக்கு போயிட்டாரு கமருதீன். எப்பா நம்மள சோழி முடிச்சிருவாப்லன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா என்ன, நாளைக்கே வந்து நல்லா உட்காந்து சிரிச்சு பேசுவாங்க மறுபடியும்.
ஆமா நம்மளுக்கு தான் விபூதி அடிப்பாங்க. இருந்தாலும் ஆமா. கமுக்கு வந்து ஒரு அலாரம் பெல். பார்வதி எஸ். அவர்களுக்கு ஒரு பயம். திவாகர் அவர்களை திவ்ய கணேஷும் பொளந்துட்டாங்க. ஆ வீக் அண்ட் ஸ்ட்ராங் அப்ப இங்க இருக்கிறதுல யார் உங்கள விட ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் எல்லாரும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்மா அப்படின்னாங்க. அப்ப நீ தானே வீக் வெளில போ அப்படின்றாங்க. அது சூப்பரா பண்ணாங்க பிரஜன். அது நல்லா இருந்துச்சு. அந்த மொமெண்ட் நல்லா இருந்துச்சு நம்மளுக்கு. பிக் பாஸ் vs ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவில எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும் அவங்க முகத்திரையை நாம இங்க சிறப்பா கிழிப்போம்.